வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால எல்லாம் சிறப்புற்று விளங்கும். நம்ம இப்ப பார்க்க போறது மரபணு ஜோதிடம், டிஎன்ஏ அப்படிங்கிற கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். அந்த மரபணு ஜோதிடத்துல டிஎன்ஏ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. சரி, இப்ப நம்ம மரபணு ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் கொடுக்க போறோம். மரபணு ஜோதிடம் என்பது சாதாரண ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தினுடைய போக்கை சொல்றது. அவர் எப்படி இருப்பாரு, என்ன செஞ்சுட்டு இருக்காரு, என்ன செஞ்சாரு, என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மரபணு ஜோதிடத்துல அவ்வாறு இல்லை. அந்த மனிதன் அவ்வாறு செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவன் ஜாதகங்களை அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கு என்ன காரண காரியங்கள் என்பதை பற்றி ஆய்வு செய்வதுதான் மரபணு ஜோதிடத்தினுடைய மகத்துவம். அதை நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஜாதகத்துல நம்ம பகுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரபணு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அவனுடைய லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு, எந்த நட்சத்திரத்துல அவனுடைய மரபணு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தாத்தே அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது அப்ப எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். இப்ப உதாரணமாக ஒருவனுக்கு லக்ன புள்ளியானது பரணி நட்சத்திரத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய மரபணு என்ன, அவன் எந்த வம்சாவளியில, எந்த கிரகத்தினுடைய வம்சாவளியில அவன் தோன்றியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த பரணிங்கிற நட்சத்திரம் சந்திரனுடைய கர்மப்பதிவை தாங்கி இவன் பிறந்திருக்கான்னு அர்த்தம். அப்ப அந்த சந்திரனுடைய கர்மப்பதிவை தாங்கி பிறந்ததுனால அந்த சந்திரனுடைய தாக்கம் அவனுடைய அப்படின்னா என்ன அப்படின்னா, இவன் உணவு சம்பந்தப்பட்ட அல்லது நீர் சம்பந்தப்பட்ட அல்லது விவசாய சம்பந்தப்பட்ட அல்லது தாயினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிற நிலைகளுக்கு அவன் போயிடான்னு அர்த்தம். தாயினுடைய ஆதிக்கம் தான் அவனுடைய அந்த குடும்பத்தில் இருக்கும். எப்பவுமே சந்திரனுடைய கர்மப்பதிவு இருந்தாலே ஒரு கன்னியினுடைய சாபம் அந்த அவனுடைய குடும்பத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. சரி, லக்ன புள்ளி மட்டும் எடுத்துக்கலாமா? அந்த லக்னாதிபதி போய் 27 நட்சத்திரத்தில் எங்க வேணாலும் இருக்கலாம், அதையும் சேர்த்துக்கிறணும். லக்னம் எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கு, லக்னாதிபதி எங்க இருக்காரு, அவன் பிறப்பு சந்திரன் பெர்த் ஸ்டார் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, இதெல்லாம் கூட்டி கழிச்சு சொல்றதுக்கு பேர் தான் மரபணு ஜோதிடம். அப்படி மரபணு ஜோதிடத்தை பார்க்கும்போது இப்படி பார்க்கிறோம். அடுத்து கிரகத்தை பத்தி நாம் பார்க்கிறோம். ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா பாவம் கிரகம். இப்போ 1ஆம் பாவத்தின் அதிபதி சூரியன், 1ஆம் பாவத்தின் அதிபதி மேசம்னு வச்சுக்கிறோமே, செவ்வாய்னு வச்சுக்கிறோம். இந்த மேசத்தின் அதிபதி செவ்வாய் ஏற்கனவே இந்த மேசத்திற்கு என்ன டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா, குருவினுடைய கர்மப்பதிவு அந்த ராசிக்கு உண்டு. அப்ப அந்த செவ்வாய் என்ற லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல போய் அமர்கிறார், எந்த பாவத்தில் அமர்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். மேச லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த ராசி மண்டலத்தில் எங்க அமர்கிறார்களோ அந்த வீட்டினுடைய கர்ம பதிவை அவர் எடுத்துக்கொள்வார். இதை நம்ம பார்க்கணும். இது முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது நமக்கு தெளிவான விஷயம் கொடுக்கும். இதை பார்க்கணும். அடுத்து இன்னொரு விஷயம், அதாவது அந்த காலத்துல
ஒரு வீட்டில் நாம் தெய்வ வாசம் பண்ணணும் அப்படின்னா நீங்க நல்லா கவனிங்க, இறையாற்றல் இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல கோமியம் தெளிப்பாங்க. பசுமாட்டினுடைய கோமியத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு தெளிப்பாங்க. ஏன் பசுமாட்டினுடைய கோமியத்தை எடுத்து வீட்டில் தெளிக்கிறார்கள் அப்படின்னா, இந்த பசுமாடு என்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அதான் கோமாதா. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது அது கோமாதாவை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் வேப்ப மரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் வேப்ப மரம். அந்த காலத்தில் நீங்க நல்லா கவனிங்க, விஷக்கிருமிகள், அம்மை, கொடிய நோய்கள் வந்தால் கூட இந்த வேப்ப மரத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். உத்திரட்டாதியத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை நீங்க நல்லா பார்க்கணும். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரனுடைய கர்மப்பதிவு இருக்கிறது. சந்திரன் அப்படின்னாலே தாய், மகமாய். அப்பதான் அந்த காலத்துல ஒரு தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னா கூட அங்க அந்த வேப்ப விறகையும் வேப்ப முளையையும் வேப்ப எண்ணெயும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். உலகத்தில் எல்லாருமே நோய் கிருமிகளை வெற்றுவதற்காக போய் ஒரு அற்புதமான சயின்டிபிக் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுல லட்சுமி வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னா கோமியத்தை தெளிப்பார்கள். அந்த கோமியத்தை தெளித்தால் அங்கே கோமாதா குடியிருப்பாள் அப்படின்னு அர்த்தம். சாணியை எடுத்து மெழுகுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் தரை வீடு இருந்தது, சாணி மெழுகப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா சாணி மெழுகுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அங்க இந்த தெய்வ சக்தியானது கோமாதா அங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நல்லா கவனிங்க, யாக வளர்த்தாலும் அந்த பசுவை கொண்டு தான் உத்திரட்டாதி தான் நிப்பாட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்த கோமியத்தை தெளிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல விஷயம், கோமியத்தை தெளிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆற்றல், அந்த காலத்து கோணார் இனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பெண் யாராவது பக்கத்து இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு அதை தெளிச்சு சொன்னால் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இல்லைன்னா இந்த மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ ரோகிணி நட்சத்திரத்துல ரிஷபராசிக்காரர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை இதில் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த விஷயங்களை தான் நம்ம சொல்றோம். சார், ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது பிறப்பு நட்சத்திரமா, ராசியோட நட்சத்திரமா, சந்திரன் நட்சத்திரமா? அவங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறப்பு நட்சத்திரம் அல்லது லக்ன புள்ளி நட்சத்திரம் கண்டிப்பாக ரோனியில் இருந்தாங்கன்னா அந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த கோமியத்தை தெளிக்க சொல்லணும். ஆணா இருந்தா செய்யக்கூடாதா சார்? ஆணா இருந்தாலும் செய்யலாம். ஓகே ஓகே. ஏன்னா அதிகமா எங்க வீட்டுல செய்யறது நான் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தேன், அதனாலதான் கேட்டேன். அது அப்படி செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த சக்தியானது அது பிரதிபலிக்கும். அதனால செல்வம் செழிப்பாக வாழ்வதற்கு இதெல்லாம் அந்த காலத்துல முறையை கடைபிடிச்சு. அதனாலதான் இதெல்லாம் நீங்க முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்திலையுமே விஷயங்கள் இருக்கு. நட்சத்திரம், ராசி, கிரகங்களை நாம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஆமா சார், அந்த காலத்துல அதான சார் வேலையாவே இருந்திருக்காங்க ஒரு குரூப்புக்கு. இதை பூராத்தையுமே எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அவர்கள் அதை கடைபிடிச்சிருக்காங்க. ஆமா சார். அப்ப நம்ம இப்ப இருந்து என்ன தெரிய போறோம், ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் முழுமையான விஷயங்கள், சூட்சமான விஷயங்களை கூட நட்சத்திரம் தான் சொல்லுது. இப்ப நம்ம படிக்கிறதுனுடைய விஷயம் நோக்கமே என்ன அப்படின்னா நட்சத்திர சித்தாந்தம் தான். அதனால நீங்க நட்சத்திரங்களை படிங்க, நச்சனு பலன் எடுத்துடலாம். அதனால நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்றோம். சரி, பாரம்பரியமா இருந்தாலும் சரி, கேபியா இருந்தாலும் சரி, அது மீனாட்சி நாடியா இருந்தாலும் சரி, எந்த ஜோதிடமாக இருந்தாலும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி படிக்கும். ஆனா துரிதமான பலனை கொடுப்பது உபநட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது.
அதை நம்ம ஆய்வு செய்யணும். அதுதான் நமக்கு. பின்ன இதுல ஒண்ணு சார், ஒரு ஜாதகரோட பிறந்த நேரத்தை சரியா எடுத்தாதானே சார் அந்த பலன் சரியா அமையும் உங்களுக்கு. இப்ப பிறந்த நேரத்தை நம்ம பிறந்த நேரத்தை சரியா எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உபநட்சத்திரத்துக்கு நம்ம கையில வைக்க போறோம்னா எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறணும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களுக்கு நான் சொல்வது என்ன அப்படின்னா, பிறந்த நேரத்தை நாம் சரியான பிறந்த நேரத்தை துல்லியப்படுத்தணும் அப்படின்னா உபநட்சத்திரத்தை தொடணும். ஆமா, இல்லைன்னா நட்சத்திரத்தோட நின்னுக்கிறணும். அதுலயும் உப நட்சத்திரத்துக்கு போகணும் அப்படின்னா அயனாம்சத்தை பார்க்கணும். ஆமா சார். அயனாம்சம் வந்து நியூகோ அயனாம்சம் அப்படின்னா உப நட்சத்திரத்துக்கு போகணும். அதுக்கு போக முடியலையேன்னா உப நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக நியூகோ அயனாம்சம் பார்க்கணும். ஆமா சார். உப நட்சத்திரத்தோட நின்னுக்கணும் அப்படின்னா நியூ கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சம் போதும். இந்த ரெண்டு விஷயத்துல அந்த இடத்துக்கு வந்தாலே ஓரளவு பலன் துல்லியமா வந்துருது சார். ஆமா, அதாவது உபநட்சத்திரம்னாலே நம்ம ஒரு அளவு பிடிச்சிடுறோம்னு அர்த்தம். ஆமா சார். இதை விட சார் தவறா நினைக்க வேண்டாம். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமா இந்த பிறந்த நேரத்தை சரி செய்யறது வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுல கடைசியா வந்து நான் ஒண்ணு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் தான். ஸோ நியூகாம்பஸ் அயனாம்சம் இருக்குல்ல, அதுல ஒரு ஜாதகர் எந்த ராசியில பிறக்கிறார், எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் லைன் நம்பர் 7 You have work in BC? Yes. خلي خلاص finish هذا. Which one? That one finished? After finishing. That meaning today? Today. No, I need to full day. There are more setting out. Tell me, sorry, 1 hour. Okay, I will check. Mr. Sari, I need there need to 1 hour or 1 minute like this. Sorry, sir. இந்த வாரம் ஒரு கால் ஒன்று இருக்கு. அது கடைசியில இருக்கு பாரு, கிளியர் கட் டிராயிங் கடைசியில இருக்கு. சாரி சார். அதுல வந்துட்டு சார், இப்ப நான் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன்னு வைங்களேன். சரி. தசா புத்தியில ஒரு டேட் வரும்ல. இப்ப நம்ம வந்து பாரம்பரிய முறையில எழுத போனோம்னா தசா இருப்பு காலம்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. அப்ப நம்மளோட சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசை ஆரம்பத்தோட டேட்டை கொடுக்கும். இந்த ஆரம்ப டேட் அன்னைக்கு நீங்க போய் பஞ்சாங்கத்துல செக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு சந்திரனோட நட்சத்திரம் தான் வரணும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தால், அதாவது சந்திரனோட நட்சத்திரத்துல பிறந்திருந்தால். இது மாதிரி ஒரு குருவோட நட்சத்திரத்துல புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் அங்க வந்து ஆரம்ப டேட்ல வந்துட்டு புனர்பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகணும் பஞ்சாங்கத்துல. அந்த அளவுக்கு நீங்க இந்த இதை நீங்க கூட்டியோ குறைச்சோ கொண்டு வரும்போது அந்த டைம் ரெக்டிஃபிகேஷன் வந்து பக்காவா அமையுது. இது வந்து 3 வருடமா நான் 3-4 வருடமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது கரெக்டா அமையுது. இதுல வந்துட்டு இதோட சப்போர்ட் வந்து நமக்கு ரூலிங் பிளானட் அந்த நட்சத்திரத்தை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு ரூலிங் பிளானட்டை செகண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டா அமையுது அது. ஸோ இது நீங்க ஒரு தடவை வேணா செக் பண்ணி பாருங்க. அதாவது பல முறையை பார்த்துருக்கேன் நானு. அதாவது எப்படின்னா, பிறந்த நேரத்தை நம்ம எடுக்கும்போது பிறந்த நேரத்தை நம்ம சரி செய்யறதுக்கு யார் தெளிவா வந்துட்டாங்களோ அவங்க உண்மையான பிறந்த நேரத்தை துல்லியப்படுத்துறது. ஆமா சார். கம்ரான் இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும் சார். சரி, இப்ப பாருங்க.
இப்போ உனக்கு போட்டோம். ஆளுங்கிரக சந்திரன் ஆர்பி சந்திரன் ஆயிலிய நட்சத்திரத்துல இருக்காரு. ஆயிலியத்துல நட்சத்திரம் வந்து ஆயிலிய நட்சத்திரம். ராசியாதிபதி சந்திரன், நட்சத்திராதிபதி புதன், உபநட்சத்திராதிபதி குரு, சுக்கிரன், புதன். இது வந்து டைமிங். இப்ப நம்ம நீங்க சொன்ன டயத்தை பத்தி சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப நீங்க சந்திரனை பத்தி சொன்ன உடனே சந்திரன் நட்சத்திரத்தை சந்திரன் ராசியிலே இருக்கா? ஆமா, இதுதான் சத்தியம்னு அர்த்தம். இதைத்தான் காட்டும். ஏன்னா இப்ப ஒரு 26ஆம் தேதி போன மாசம் என்னோட ரிலேஷனுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு. அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடியே நான் டேட்டு சொல்லிட்டேன். 24 to 28க்குள்ள குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 26ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனாங்க காலையில. அப்ப நான் பார்த்துட்டு சொன்னேன், இது வந்துட்டு ஈவினிங் தான் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேதுவா இருந்துச்சு அந்த பொண்ணோட அந்த அம்மாவோட ஜாதகத்துல. அப்ப நான் சொன்ன கேதுவா இருக்கிறதுனால இது ஆப்ரேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா வந்துட்டு தனுசுல ராசி கும்ப லக்கணமா வரும், இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க 2:36க்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க குழந்தை நல்லா இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கும்ப லக்கணம் தனுசு ராசி. அவ்வளவுதான். இதுதான் ஜாதகத்தை நம்ம தெளிவா எடுத்துட்டோம்னால அது அமைஞ்சிடும். அந்த பொண்ணோட டயத்தை நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் ரெக்டிவேஷன் பண்ணியிருந்தேன். அந்த அம்மா ஜாதகத்தை வந்து நான் இந்த மாதிரி தான் ரெக்டிவேஷன் பண்ணேன். ஸோ அதனால சொன்னேன் சார். பாருங்க, ஒரு ஜாதகம் ஸ்கிரீன்ல காட்டுறோம்ல, ஜெயபிரகாஷ் தெரியுதா? தெரியுது சார். நான் வெளியில இருக்கேன், நம்மட்டு தெரியுது. சாந்தாமா தெரியுதா? ஐயா தெரியுது ஐயா. இப்ப வந்து உபநட்சத்திரம் மேம் லைன்ல இருக்காங்க, நான் கவனிக்கலையே. வணக்கம் மேம். உபநட்சத்திரம். வணக்கம் சார். உபநட்சத்திர குரு, உபநட்சத்திர புதன், ஆர்பி சந்திரன், உபநட்சத்திர சந்திரன் இருக்காரு. லக்னத்தை போய் பாருங்க, லக்னத்தை பாருங்க. லக்னம் பார்க்கும்போது மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரம், உபநட்சத்திரம் வந்து ராகு, உபநட்சத்திர சந்திரன், உப நட்சத்திரம் வந்து புதன். இந்த 2 கடைசியில் இருக்கிற 2 புள்ளி வந்து இது மேட்ச் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு பூரா சரியா இருக்கான்னு எப்படி நீங்க மேட்ச் பண்ணாலும் இந்த சரியா இருக்கான்னு சொல்றது என்னன்னா அந்த ஜாதகம் தான் சொல்ல போகுது இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா அந்த ஜாதகம் சொல்ல போகுது. இப்ப ஜாதகத்தை பாருங்க. 7ஆம் பாவம் இன்னும் இவனுக்கு கல்யாணம் ஆகல. 7ஆம் பாவம் வந்து 7ஆம் பாவத்தினுடைய 7ஆம் வீட்டினுடைய சப்ளாடு குரு. அவர் 4க்கு 7க்கு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. 4ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு குரு இருக்காரு. அப்ப இந்த 7ஆம் பாவம் டைரக்டா பாவத்திலேயே 4ஆம் பாவத்தை தொடர்பாயிருச்சா? ஆமா. அப்ப 4-7ங்கிறது வந்து முழுமை அடையாதா? கண்டிப்பா. என்ன நட்சத்திரம்? புதன் 9. அது என்ன உபநட்சத்திரம் சந்திரன் வந்து 2-8 சனி 2-8. இப்ப 7ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோட தொடர்பாகுது. 8 தானே? ஆமா சார். லக்கணத்துக்கு 8-8யும் 7ஆம் பாவத்துக்கு 8ஆன 2யும் தொடர்பான எப்படி நடக்கும்? அவன்கிட்ட கேட்டேன். 9ஆம் பாவத்தை புதன் வந்து ஸ்டார் வச்சிருக்கிறதுனால இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான், போயிருக்கோம் அப்படின்னு. ஆமா, பண்ணல. இந்த மாதிரி விதியை நம்ம சொல்லணும். ஆமா சார். 12 பாவங்களை ஆய்வு செய்யணும், தசாபுத்தி ஆய்வு செய்ய சொல்லணும். அப்படி செஞ்சுட்டோம்னா சூப்பர். இப்ப நம்ம ரெக்கார்டு இன்னும் கொஞ்சம் ட்ரபிள் செய்யுது இல்லையா? நான் இங்க வெயில்ல இருக்கேன் சார், ஓப்பன் ஏரியாவில், அதனால எனக்கு கிளியரா தெரியல. மேம்கிட்ட கேளுங்க, அவங்க ரூம்ல இருந்தாங்கன்னா தெரியுதா? தெரியுதாமா? தெரியுது சார். தெரியுது ஐயா. எல்லாம் கிளியரா தெரியுதா? அரைவரையா தெரியுது? கிளியரா தெரியுது. நேத்தோட கிளியரா தெரியுதா மேம்? சார் நம்ம ஜூம் பண்ணி பாக்குறேன் சார். சிறுசா தானே சார் ஸ்கிரீன்ல போட்டுருக்காங்க. இல்ல நேத்து ஜூம் பண்ணி நம்ம பார்த்தா நேத்து கிளாஸ் எடுக்கும்போது தெரியல, முந்தா நாள் கிளாஸ் எடுக்கும்போது நினைக்கிறேன்.
இப்போ ஆமாங்க முந்தானது செட்டாய் நின்னுங்க. இப்ப ராசி கேட்டா ஃபுல்லா தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா? தெரியுது சார் எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. இன்னி கொஞ்சம் கீழே இறக்குங்க கொஞ்சம், அதாவது கீழ்கட்ட வந்து கொஞ்சமா தான் தெரியுது, மேல ஃபுல்லா தெரியுது. ஃபுல்லா ஆமா ராசி கட்ட அம்ச கட்ட தெரியுது சார். அந்த கீழ் கோடு பாருங்க, கீழ் கோடே இல்ல பாருங்க, ஃபுல்லா கவர் ஆகல. இதுல வர்றேன். இது சார் ஓகே ஓகே டன். இப்ப தெரியுதா? ஸ்கிரீன் சார் தானே கொடுக்குறீங்க? இப்ப கிளியரா இருக்குல்ல? இருக்கு சார். ஆமாங்க, இன்னி கொஞ்சம் இடது பக்கம் அப்படியே கொஞ்சம் அப்படியே வலது பக்கம் அப்படியே சென்டர் கொண்டு வந்து கரெக்டா இருக்கும். வெரி குட் அவ்வளவுதான். சூப்பர். ஆமாங்க சூப்பர். ரைட். இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறோம்னா, இப்ப இவனுக்கு வந்து 7ஆம் வீட்டின் அதிபதி யாரு? லக்னம் வந்து மிதுன லக்னம். லக்னம் வந்து லக்னாதிபதி லக்னத்திலே இருக்காரு, லக்னத்திலே செவ்வாய் இருக்காரு இல்லையா? ஆமா. 7ஆம் இடத்திற்கு 9ஆம் வீட்டின் அதிபதி புதனும் சூரியனா? ஆமா. 7ஆம் வீட்டிற்கு 10ஆம் அதிபதியும் வரும்ல புதன். 7ஆம் வீட்டிற்கு 7ஆம் வீட்டிற்கு 9 10 கூடையவன் வந்து சூரியனும் புதனா? ஆமா. சூரியன் புதன் சேரல. ஆமா. இது வந்து சூட்சமான விஷயம். சூரியன் புதன் சேரல, யாரோட சேர்ந்திருக்காருன்னு பாருங்க. செவ்வாய். 7ஆம் வீட்டோட போய் சேர்ந்திருக்காரு. ஆமா. அப்ப 7ஆம் வீடு வலு குறைஞ்சிருச்சு. ஆமா சார் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த 1ஆம் வீட்டுக்கு 1ஆம் வீட்டுக்கு 1ஆம் வீடு புதன், 1வது வீடு 1ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டின் அதிபதியோட தானே சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. ஆமா சார். அதே மாதிரி 9ஆம் வீட்டு அதிபதியும் வந்துட்டு 6ஆம் வீட்டு அதிபதியோட தான் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. 9ஆம் வீட்டின் அதிபதி போய் பாருங்களேன், 6ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் சூரியன். அப்ப இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, இப்ப இதே வச்சுக்கிறோம். 10ஆம் வீட்டுக்கு 9 10 இருக்கான்னு பாருங்க. 10வது வீடு வந்து மீனம், மீனத்திலிருந்து 9வது வீடு யாரு? செவ்வாய். ஆமா சார். செவ்வாய் குரு சேர்க்கை இல்லை. பின்ன ஒரு இதுல நான் அதை பார்த்த உடனே இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் சார். மேக்சிமம் வந்து நவாம்சத்துல வந்துட்டு தனுசு லக்னம் வருதுல சார், அவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகுது, இல்லாட்டி கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல வர்றாங்க. ஏன்னா இந்த லக்னத்துக்கு பிறப்பு லக்னத்துக்கு பிறப்பு லக்னம் இருக்கு இல்லையா? ஆமா. பிறப்பு லக்னத்துக்கு அது 9க்கு போயிருது இல்லையா? இல்ல, காலபுருஷனுக்கு 9ல இருக்கு. ஆமா சார். நான் பார்த்த தனுசு லக்னத்துக்காரர் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு பூரா அந்த 7ஆம் பாவ பிரச்சனை இருக்கும். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ராசிங்கிறது இந்த பிறவி, இந்த அம்சம்ங்கிறது போன பிறவி. எதிர்காலத்தை குறிக்கிறது இல்லையா சார்? அது எதிர்காலத்தில் அது போன பிறவியில அவன் செஞ்சுட்டு வந்தது அம்சம் காட்டும். அம்சத்தை வச்சுதான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை வந்து நம்ம சொல்லணும். எதிர்காலம் இந்த இதை எப்படி இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி புதன் தானே, அம்சத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க. அம்சத்துல வந்துட்டு 11ல இருக்காரு. 11ல போயிட்டாரு. அம்சத்துல புதன் தானங்க? ஆமா, அம்சத்துல இருக்காரு. போயிட்டாரு. இப்ப அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, 10ஆம் வீட்டின் அதிபதி நவாம்சத்துல வந்து சுக்கிரன் புதன் செவ்வாய் வந்துட்டு மேசத்துல தானே மேம் இருக்காங்க. மேசத்துல அதான் சார் லக்னத்துக்கு 5ல தானே சார் இருக்காரு. லக்னம்னா அந்த லக்னம் பார்க்க கூடாது, பிறப்பு லக்னத்தை தான் பார்க்கணும். மிதுன லக்னத்துக்கு 11ல இருக்காரு மேம். ஓகே சார், ஓகே. பிறப்பு லக்னத்தை தான் பார்க்கணும். நவாம்சத்துல உள்ள கிரகங்களை எடுத்து பிறப்பு லக்னத்தோட அட்டாச் பண்ணும்போது தான் அதோட விளைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கணும். ஏன்னா பிறப்பு லக்னத்தை வந்து மாறாது, கிரகத்தை பூரா இதுல வச்சுக்கிறணும். ஆமா. இப்ப இது பிறப்பு லக்னம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த பிறப்பு லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டின் அதிபதி அம்சத்துல எங்க இருக்காருன்னா, பிறப்பு லக்னத்துக்கு 10க்கு போயிட்டாரு. அது 7ஆம் வீட்டுக்கு 4க்கு தானே போயிருக்காரு. 10வது வாழ்க்கை தானே கிடைக்கும். ஆமா. சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார், நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ மேம். ஓகே. இப்படி நம்ம பார்த்து முடிவு பண்ணணும், சரியா?
இப்ப இந்த ஓகேயா. ஜாதகத்தில் இந்த லக்னம் 7ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீடு பார்ப்போம். 7வது வீடு எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். 7வது வீடு வந்து எந்த நட்சத்திரத்துல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. 7வது வீடு எந்த நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது? குருயா. 7வது வீடு வந்து கேதுவுடைய நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது. மூல நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது. ஆமாயா. அப்ப மூல நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயினுடைய கர்ம பதிவு. ஆமாயா. சரியா? ஆமாயா, கரெக்ட். செவ்வாயுடைய கர்ம பதிவுல உனக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. சரி, இந்த ஜாதகத்துக்கு 11ஆம் வீட்டின் அதிபதி யாரு? செவ்வாயா? ஆமாயா. செவ்வாய் 11ஆம் வீட்டுக்கு 11 வந்து உன்னோட தொடர்பாயிடுச்சா? ஆமாங்கயா. காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டுக்கு செவ்வாயோட கர்ம பதிவு உண்டு. உண்டு உண்டு. இதுதான் செவ்வாதோஷம். இதுதான் செவ்வாதோஷம். ஆமாயா. டிலேன்னு அர்த்தம். ஆமாயா. அப்ப இவனுக்கு வந்து ஒரு ஜாதகத்துல 1, 11 கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாங்கயா. 1, 11 இருந்தாலே இவனுக்கு செவ்வாய்க்கு வந்து தோஷம் உள்ளதாக இருக்கிறது. அப்ப இவனுக்கு லேட்டா தான் மேரேஜ் ஆமாங்கய்யா. அப்படின்னு எடுக்கணும். இவருக்கு கல்யாணத்தை லேட்டா தான் பண்ணுது அப்படின்னு எடுக்கணும். சரி, 2ஆம் வீட்டின் அதிபதி அந்த லக்னத்துக்கு எங்க போயிட்டாரு? 8க்கு போயிட்டாரு. குடும்ப அதிபதி. அவர் போய் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு? சந்திரன் திருவோணத்துல இருக்காரா? திருவோணத்துல இருக்காரு. திருவோண நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு. சுக்கிரனுடைய கர்ம பதிவுல உட்கார்ந்து இருக்காரு. ஒரு திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. சுக்கிரனுடைய கர்ம பதிவு இருக்காரு. அப்ப சுக்கிரனுடைய கர்ம பதிவு இருந்தால் அந்த சுக்கிரனுடைய கர்ம பதிவு என்ன சொல்றோம்? கன்னியின் சாபம் இருக்கும். ஆமாயா. எடுத்துக்கணும். இதுதான் அதனுடைய சுச்சமான விஷயம். இன்னும் பல விஷயங்களை பார்க்கலாம். ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஓகேயா. ஓகே, சாப்பிடுங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு. சரி சரி சரி, ஸ்டாப் பண்ணி